எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இங்க பாருங்க நேத்தோட அதான் அர்ஜென்ட் பேக்னு சொன்னதுக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். 11 மணிக்கு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன். ஆனா மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு 3 மணிக்கு வேணும் எனக்கு அப்படின்னாங்க. ஏன்னா ரிட்டர்ன் பேக் நான் போயிட்டு பெட்ரோல் போட்டு நீங்க இது போறேன்னா சும்மா வர முடியாதுல்ல. பேக் வந்து அங்கிருந்து எடுத்துன்னு வரணும். அதனால நீங்க 3 மணிக்கு ஒரேவே வந்துருங்க. அப்ப வந்து பேக் எடுத்துன்னு போங்கன்னு இங்க பாருங்க. இது 750, அது 750. மொத்தம் 1500 பேக். ஆனா இந்த 750 வந்து நாளைக்கு சாயங்காலம் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை இதை கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேக் கொடுத்தாங்கன்னா சனி ஞாயிற்றுத்திங்கள் 2 நாள் வந்து நீங்க முடிப்பீங்க. அதனால 750 தான் கொடுத்துட்டு மறுபடியும் உங்களுக்கு எவ்வளவு பேக் வேணுமோ வந்து வாங்கிப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கடகடான்னு குடி வச்சாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ குடி பாருங்க ஏற்றின்னு இருக்கேன். 100 பேக் ஏற்றியாச்சு. இப்போ நைட்டு ஒரு 10 மணி வரையும் உட்காந்து நான் புடி ஏற்றிடுவேன். மறுபடியும் காலைல ஏஞ்சி எவ்வளோ முடியுதோ ஃபினிஷிங் பண்ணணும். நாளைக்கு முடிக்க போகிறேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நானே நினச்சா கூட எப்படி சொல்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. கண்டிப்பாக பேக் வந்து வரும், இந்த மாதம் ஃபுல்லாகவே வரும். அதனால் அதே மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயும் எனக்கும்ன்றீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வந்து போட முடியும். கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது என் தங்கச்சி சொல்லுங்க. அதனால கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் கொடுங்க. வேணுமே பண்ணணும். ஆமா, கேமரா பிடிக்கிறவங்க காமெடி பண்ணுகிறாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா நீங்க வந்து சொல்லுங்க, உங்க ஊர் பேரை சொல்லிடுங்க. ஆனா நாங்க 2 நாளுக்குள்ள எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுறோம். 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதனால வந்து கூகுள்ல போயிட்டு நாங்களும் பொறுமையா மேப்ல தேடி தான் எடுத்து போடணும். ஆனால் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். நீங்கள் போய்ட்டு வாட்ஸ்அப் சேனலில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க யார் யார் ஊருக்கு போட்டுருக்கோன்னு. ஆனால் கண்டிப்பாக போட்டுடுறோம். ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து டைம் கொடுங்க. நாங்கள் தேடி மொத்தமாக போட்டு உங்களுக்கு வந்து விட்டுறோம். உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்களோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வேணுன்ற நம்பரை. அதை சொல்லணும்னு நினச்சிங்க. அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நான் இந்த பேகை பாருங்க ஃபினிஷிங் வந்து எடுத்துன்னு இருக்கேன். முடிக்கணும். நாளைக்கு வந்து இந்த 750 நான் நாளைக்கு முடிச்சு ஆகணும். இந்த 750 முடிச்சுனாக்கா எனக்கு எவ்வளோ காசுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 500 பேருக்கு 400 ரூபாங்க. 750ன்னு பார்க்கும்போது 8 16 710 ரூபா 20 ரூபா வருங்க. எனக்கு கரெக்டாக சொல்லணும்னா 720 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இந்த காசு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளில் தான் எடுக்க போகிறேன். அதை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், தினமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கும் காசு வந்துச்சு. நேற்று வந்து 1000 பேக் ஒரே நாளில் முடிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க. 800 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுங்க. அது வேணா நான் ஆட் பண்றேன், பார்த்துக்குங்க. வேணா உங்களுக்கு ஒரு அடுத்த வாரத்துல நான் போடுறேன். ஒரு வாரத்துல நான் எத்தனை நாள்ல பேக் முடிக்கிறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறேன்றதை நான் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா இந்த வாரம் வந்து முடிய போகுது. அதனால திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு வாரத்துல என்னால எவ்வளவு எடுக்க முடியுது இந்த பேக்லன்னு சொல்லிட்டு நான் வேணா அது ஒரு லைனா போடுறேன். நான் எங்க சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க பொறுமையா நிறுத்தி நிதானிச்சு பேக் தைங்கன்னு சொல்லிட்டு. அதனால இப்போதைக்கு நான் வந்து புடி ஏற்றின்னு இருக்கேன். இது வேணா உங்களுக்கு பொறுமையா இப்போதைக்கு நான் சொல்றேங்க. அதுக்கப்புறம் வேணா நான் ஃபினிஷிங் எடுக்கிறதும் புடி அடிக்கிறதுமே பொறுமையா நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ அவங்களுக்கு அவசரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எந்தெந்த இடத்துல நான் என்னென்ன பண்றேன்னு அப்பதான் உங்களுக்கும் வந்து அது வரும். ஃபாஸ்ட்டு கை நுணுக்கணுவாங்க, அதுவும் வரும். அதனால வாங்க வீடியோ பண்ணி கொடுப்போம். நான் பேசி உங்களுக்கு மொக்க போனது இல்லை. இப்போ நம்ம பேக் தைக்கிட்டு பார்க்கலாம் வாங்க. லைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த கேமராக்கு வந்து கிளார் அடிக்கும். அதனால வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு இப்போதைக்கு நான் இப்படி காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், புது சப்ஸ்கிரைபர் வரவங்களுக்கு தெரியல. அதனால நான் அவங்களுக்கு அவசரம் சொல்கிறேன். இங்கே வந்து மார்க் இருக்கும். இங்கே மார்க் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த கிருஷ்ணரோட தலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலையோட அளவு இங்கே பாருங்கள் இவ்வளோ. இந்த அடையாளம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கை இங்கே பாருங்கள், இதில் வந்து புடி மார்க் இருக்கும். ஆனால் கம்பல்சரி நிறைய பேக் இருக்கும். 1-2 மிஸ் ஆகிற பேக்கில் வந்து இந்த அடையாளம் வந்து நீங்கள் வச்சுக்கணும். இந்த பிள்ளையார் வரும், முருகர் வரும், பெருமாள் வருவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த தலைக்கு நேரம் இவ்வளோ கேப் இருக்கும், அதில் வச்சுக்கோங்க. இது முதல்ல நல்லா ஞாபகமாக இது பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே மார்க் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. இங்கே பாருங்கள், நான் இதை வந்து இங்கே பாருங்கள் பொறுமையாக சொல்லித்தரேன். ஜட்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம், நீங்கள் இங்கெல்லாம் ரஃப் அடிக்கல, இங்கேயும் அடிக்கல, எப்படி லிஃப்டரை தூக்குறீங்க, லிஃப்டர் டச் பண்ணி எப்படி அடிக்கிறீங்கன்னு. லிஃப்டர் இருக்குங்க, அதை வச்சு நான்
ஒரே நேரத்தில் லிஃப்டரையும் டச் பண்ணி தூக்குவேன், பீஸையும் வந்து இப்படி இழுப்பேன். என் கையை மட்டும் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இங்கே பாருங்கள் வந்து நட்டா இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து தூக்கிட்டு நான் லிஃப்டரை இப்போ வந்து இப்படி விடுவேன். இந்த கை தாங்க பீஸ் வந்து இப்படி இழுப்பேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அதே மாதிரி பொறுமையாக பாருங்கள். சென்டர்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போனா உங்களுக்கு புரியாது. இங்கே பாருங்கள், இந்த கை தாங்க நான் வந்து லைட்டாக வச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல, ஆனால் நான் பீஸ் வந்து அழுத்தி பிடிக்கிறேன். பீஸு இங்கேயும் அழுத்தி பிடிக்கிறேன், இங்கேயும் அழுத்தி பிடிக்கிறேன். இப்படி அழுத்தி இந்த பாதி வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கவே தான் இந்த பீஸ் வந்து இப்படி நம்ம இழுக்கும்போது வருது. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்றத. ஏன்னா மெயினாக உங்களுக்கு அதுதான் முக்கியங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து புதுசாக பேக் தைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வராது. ஈஸி மெத்தடில் நான் சொல்லித்தரேன் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மார்க்குக்கு சென்ட்ரல் இப்படி பீஸ் வச்சுக்கோங்க. இப்படி ஃபுல் இங்கே பாருங்கள், இது வரையும் அஷ்டமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சுடுங்க. இப்படி எடுத்துட்டு மேலே ஃபுட்டு தூக்கிடுங்க. இப்படி தூக்கி இங்கே பாருங்கள் இந்த முனையில் வச்சுக்கோங்க. ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் என்னன்னா ஜட்டு வந்து தையல் வராது, இந்த மாதிரி நூல் வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தச்சுனேன். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனா புதுசுன்றதுனால அவங்க வந்து கற்றுக்குவாங்க அப்படின்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிறதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சேன். இப்போ இந்த மாதிரி வந்துருக்குங்களா தையலே வீழாது, ஏன்னா நம்ம ஃபுட்டு வந்து தூக்கி வச்சுருக்கோம். அதனால் ஜெட்டுக்கு வந்து தையல் விழுந்திருக்காது. அது இந்த சைடு பாருங்கள் இப்படி. இதே மாதிரி ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு பேக் பாருங்கள். இது வந்து ஈஸி மெத்தேடு. உங்களுக்கு புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பேக் தைக்கோ அப்படின்றவங்களுக்கு இது ஈஸியான மெத்தேடு. இல்லை நான் இதே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இப்போ பாருங்கள் 1/2 இன்ச்சு தாங்க மடிக்கணும், நிறையெல்லாம் மடிக்காதீங்க. இந்த 1/2 இன்ச்சு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள் மார்க்கு. இந்த மெத்தட்னாக்கா இங்கே பாருங்கள் ஃபுட்டும் தூக்கணும், அதே நேரத்தில் பீஸும் கையை வச்சு இப்படி இழுக்கணும். ரொம்ப ஹார்டெல்லாம் பண்ணாதீங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டாக அந்த தையல் வீயும். இங்கே ஜட்டுக்கு வந்து தையல் இப்படி வீயும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் வந்து தையல் வீயாது, ஆனால் நீங்கள் அது ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நானுமே அதை தான் பண்ணேன். இங்கே பாருங்கள், இப்படி முடிச்சிட்டுமா அப்படியே இப்படி பீஸ் தூக்கி இப்படி இருந்து ஆரம்பிக்கணும். இந்த சைடு இப்படி அடிச்சுட்டு இப்படி போயிட்டு இப்படியே தூக்கி இங்கே முனையிலேருந்து இப்படி அடிக்கணும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதே மாதிரி இருங்க, நான் பீஸ் இது முடிச்சிட்டேன். நான் பீஸை நான் வந்து வேறு நான் அந்த புடி வந்து எப்படி திருப்புறன்றது உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு மடிச்சிட்டேன்னா நீங்கள் ஒரு வாட்டி மடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காகவே. இங்கே பாருங்கள், பெஸ்ட்டு இப்படி அடிச்சுட்டுனா இந்த பீஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இதை நான். இந்த பீஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் சாம்பிள் காமிக்கிறேன். இந்த பீஸ் நம்ம இப்படி மடிச்சு 2 அடிக்கிறோமா, 2 இருக்கும். இது ஃபுல் சைடு வெளியே போகணும். இப்போ பாருங்கள், இந்த நான் அப்படி தான் வச்சுருப்பேன். சரி ஸ்ட்ரைட்டாக இப்போ இப்படி வச்சுட்டு இருக்கேன். இப்போ இங்கே பாருங்க, இது வந்து எல்லாம் கூடாது. இங்கே பாருங்க, அதே மாதிரி 1/2 இன்ச்சு எடுத்து மடிச்சிங்கன்னா இங்கே பாருங்க, அதே மாதிரி மாற்றி நான் ஸ்லோவாக உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இந்த கை இந்த பீஸ் எடுத்து பாருங்க, இப்படியே இப்படி எடுத்துன்னு வரணும். இதுவே இப்படி இப்போ நான் ஃபாஸ்ட் அடிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபாஸ்ட்டு. இப்படி அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒன்றும் பண்ண வேணாம், ஃபினிஷிங்காக நான் காமிச்சிடுங்க. ஒரு ரஃப் அங்கே போட்டோம்னா பாருங்கள், அவ்வளோதாங்க. இது ஒரு பேகு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கையை வந்து இப்படி உள்ளே விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பீஸை இப்படி எடுத்து வந்துடுவாங்க. இது வந்து ஒருத்தர் கேட்டுருந்தாங்க, பொறுமையாக சொல்லுங்கன்னு அவங்களுக்கு அவசரமே சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள், பேகு முடிஞ்சிச்சுங்களா? இந்த புடி பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுங்களா? இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும் இந்த பேக்கோட ஃபினிஷிங்.
பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான ஃபினிஷிங் வந்து இப்படி தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு பேகுக்கு வந்து எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு. ஒரு பேகுக்கு 80 காசுங்க. ஃபஸ்ட்டு நான் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா 70 காசு போட்டிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா இப்போ விலை ஏற்றி ஒரு வருஷம் ஆகுதுங்க. இப்போ வந்து 80 காசு. அதே மாதிரி 1000 பேக் தைச்சாக்கா 800 ரூபாய். இதுதாங்க. 500 பேக் தைச்சா 400 ரூபாய். நீங்கள் வந்து இதை கால்குலேட்டர் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கு 80 காசு. உங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். இதோட அதிகமாகவும் தராங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் தராங்கன்றாங்க. எனக்கு தெரியாது அதெல்லாம். ஆனால் எனக்கு வந்து நான் மற்ற இடத்துல விசாரிக்கல. ஏன்னா எனக்கு இங்கே வந்து செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நம்பிக்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காசு விஷயத்துலையாகட்டும், ஒரு இந்த பீஸ் கொடுக்குறதுலையாகட்டும், இது வரையுமே இங்கே வந்து நான் ஒரு 4 வருஷமாக தைச்சுன்னு இருப்பேன். இந்த 4 வருஷமாகவே நான் தைச்சி கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட்லாம் கையிலே காசு வாங்கினேன். பேக் எடுத்துமே அப்படியே வைப்பேன், கையிலே காசு வந்துடும். இப்போ தான் நான் தான் சொன்னேன் எங்களுக்கு ஃபோன்லேயே அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டுன்னு. அதை நான் சொன்னது வந்து இன்னைக்கு எத்தனை நாங்கள் பேக் இறக்குறோம்னா இன்னைக்கு நைட்டு 8க்குள்ளே எங்களுக்கு காசு கரெக்டாக வந்துடும். அதனால இது ஒரு நம்பிக்கை. நான் வந்து வேற எங்கேயுமே விசாரிக்கவும் கிடையாது. 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, 50 காசு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம். ஏன்னா வந்து இங்கே ரெகுலராக எனக்கு வேலை இருக்குது. அதே மாதிரியே வந்து எனக்கு பேகு கரெக்டாக வந்து நிற்குது. காசும் விஷயத்துல பர்ஃபெக்டாக இருக்காங்க. அதனால எனக்கு இந்த இடம் செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி கரெக்டாக இருக்காங்களான்னு பாருங்க. காசு விஷயத்துலேயே ஆகட்டும், வேலை வாங்குற விஷயத்துலேயே ஆகட்டும். இவங்க வந்து ரஃபாகவும் பேச மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. எனக்கு இந்த டைமில் வேணும்னு என்னால் முடிஞ்சால் தைச்சி கொடுப்பேன். இல்லைங்கண்ணா ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்கன்னா சரிங்க அப்படின்வாங்க. அதனால ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அப்படியே ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வேணும்னா வேணும், நீங்கள் அப்படி இல்லைங்க. அவங்க சொல்லிடுவாங்க, முக்கியமான பேக்காக இருந்தால் ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க, இது ரொம்ப எமர்ஜென்சிங்க கொஞ்சம் கொடுத்துடுங்க அப்படின்னு. இல்லை கொஞ்சம் எமர்ஜென்சி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஒரு வேலைன்ற விஷயத்துல வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படிதானே இருக்கணும். அவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு முடியலைன்னா அவங்க ஹெல்ப் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு இடத்துல வேலை செய்ய முடியும். எனக்கு வந்து இந்த இடம் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் இன்னொரு இடத்துல போய் வாங்குறீங்கன்னா 1க்கு 4 வாட்டி வந்து விசாரிச்சுக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு செய்யும் போதே தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க கரெக்டாக காசு வருதாங்க. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து விசாரிச்சு கிளியராக வந்து இது பண்ணிக்கிங்க. காசு விஷயத்துலையாகட்டும், வேலை விஷயத்துலையாகட்டும், ஏன்னா இது நம்ம உழைப்பு போகிறோம் அதுக்கு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை நான் எதனா மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு எதனா டவுட் கிளியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கூட நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாரெல்லாம் நம்ம சேனல் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. இதே மாதிரி சப்போர்ட் எப்பயுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. என்னால் முடிஞ்சது நானும் போடுறேன். ஏன்னா என்ன மாதிரி என்னை பார்த்து ஒரு 4 பேர் வந்து இந்த வேலை செய்கிறாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க. அதனால சொல்லுவேன். பாய்.